தல அஜித் குமார் இயக்குனர் சிவாவோட இணைந்து வீரம், வேதாளம், விவேகம் போன்ற 3 படங்களை தொடர்ந்து 4வது முறையாக கூட்டணி அமைச்சிருக்க படம் தான் விஸ்வாசம். இந்த படத்துல முதல் முறையா டி இமான் அவர்கள் தல அஜித் குமாருக்கு இசையமைச்சிருக்காரு. தல அஜித் குமாருக்கு ஜோடியா நயன்தாரா நடிச்சிருக்காங்க. மேலும் கோவை சோர்லா, யோகி பாபு, ஜெகபதி பாபு போன்றவர்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. விஸ்வாசம் படம் வரப்போற ஜனவரி 10ஆம் தேதி உலகம் முழுவதும் மிக பிரம்மாண்டமா திரைக்கு வர இருக்கு. அதனால இந்த படத்துடைய ப்ரமோஷன்கள்லாம் ரொம்பவே தீவிரமா நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஏற்கனவே இந்த விஸ்வாசம் படத்துக்கு எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்க நிலையில சமீபத்தில் வெளியான இந்த படத்துடைய ட்ரெய்லரும் அந்த எதிர்பார்ப்பை மிக உச்சிக்கே கொண்டு போய் நிறுத்தி இருக்கு. தல அஜித் குமாருடைய ரசிகர்கள் எல்லாருமே இந்த படத்தை பார்க்கறதுக்காண்டி ஒவ்வொரு நாளும் வெறித்தனமா வெயிட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டும் சுமார் 400 திரையரங்கத்துக்கு மேல வெளியாகுது. இந்த படத்துடைய புக்கிங் எல்லாமே ஓபன் ஆகி எல்லாமே ஃபுல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள எல்லா திரையரங்கத்தோட உரிமையாளர்களும் இந்த படத்துடைய புக்கிங் எவ்வளவுக்கு எவ்வளவு ஃபுல்லா இருக்கு, இன்னும் எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு அப்டேட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. விஸ்வாசம் படம் வெளிவரதுக்கு இன்னும் வெறும் 4 நாட்களே இருக்கிற நிலையில இப்போ இந்த விஸ்வாசம் படத்துடைய வெளியீட்டை பத்தி ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாயிருக்கு. அது என்னன்னு பார்த்தா, ராஜன் சினிமாஸ் இந்த விஸ்வாசம் படத்தை அவங்களுடைய திரையரங்கத்துல வெளியிட முடியாது அப்படின்னு அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல ரொம்பவே சோகமா தெரிவிச்சிருக்காங்க. அவங்களும் இந்த படத்தை எப்படியாவது எடுத்து வெளியிடலாம் அப்படின்னு பல முயற்சிகள் எடுத்திருக்காங்க. ஆனா அந்த முயற்சிகள் எல்லாமே தோத்து போய் அவங்களால இந்த படத்தை இப்ப வெளியிட முடியல. இவங்களால இப்ப இந்த படத்தை அவங்களுடைய திரையரங்கத்துல வெளியிட முடியல. ஆனா தல 60 படத்துல கண்டிப்பா நம்ம எல்லாரும் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால தல அஜித் குமாருடைய ரசிகர்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் உண்டாயிருக்கு. இப்படி ஒரு அதிர்ச்சி தகவலை அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல வெளியிட்டனால தல அஜித் குமாருடைய ரசிகர்கள் எல்லாருமே கோவப்பட்டு திட்டுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அஜித் குமாருடைய ரசிகர்கள் எல்லாருமே அவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ரீப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ வரப்போற ஜனவரி 10ஆம் தேதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பேட்ட படமும் தல அஜித் குமாருடைய விசுவாச படமும் வெளிவர இருக்கு. இந்த 2 படங்களுக்குமே எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்க நிலையில 2 படங்களுக்கான டிக்கெட் புக்கிங் ஓபன் ஆகி எல்லாமே ஃபுல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்க எல்லாரும் தல அஜித் குமாருடைய விசுவாசம் படத்தை எப்போ பார்க்க போறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க எங்களுடைய தமிழ் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.